அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரமாகும். அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ரூபமாக முருகப்பெருமான் வைகாசி விசாக நாளில் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்நாளில் விரதமிருந்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும் என்பது ஐதீகம். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. வசந்த மண்டப பூஜைகளை அடுத்து ஆறுமுகசுவாமி பெருமானுக்கு விசேட அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான பாடல் பெற்ற தலமாக விளங்கும் மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் இன்று நடைபெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் எனும் 3 சிறப்புகளையும் ஒருங்கே பெற்ற திருத்தலமாக மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயம் திகழ்கின்றது. தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் பூஜைகள் இடம்பெற்று உள்வீதி வெளிவீதி உலா நடைபெற்றது. இதனையடுத்து உற்சவ மூர்த்திகள் பாலாவி தீர்த்தக்கரைக்கு எழுந்தருளியதையடுத்து தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. குரு பூர்ணிமா தினத்தை முன்னிட்டு நுவரெலியா காயத்ரி பீடம் ஸ்ரீலங்காதீஸ்வரர் ஆலயத்தில் விசேட யாக பூஜைகள் இன்று நடைபெற்றன. காயத்ரி பீடத்திலிருந்து ஸ்ரீ முருகேசு சுவாமிகளின் திருவுருவப்படம் ஊர்வலமாக முருகேசு சுவாமிகள் சதுக்கத்துக்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து விசேட யாக பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன.